வெல்கம் டு சந்துரு மேத்ஸ். இந்தியன் நேவி அக்னிவீர் SSR அண்ட் MR ரெக்ரூட்மெண்ட்டுக்கான அட்மிட் கார்டு ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அட்மிட் கார்டு வந்து உங்களுக்கு மெயிலே வந்திருக்கும், எல்லாருமே பார்த்துருப்பீங்க. பார்க்காதவங்க வந்து செக் பண்ணிக்கோங்க, உங்கள் மெயிலே வந்திருக்கும். ஒருவேளை மெயிலில் வரல அப்படின்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் ஒரு லிங்க்கும் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க்கில் நீங்கள் உங்களோட மெயில் ஐடியை கொடுத்து உங்களோட அட்மிட் கார்டு வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக எல்லாருக்குமே வந்து மெயிலில் வந்திருக்கும். ஓகே, ஸோ மெயில் ஒரு வாட்டி நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க. ஸோ அதில் உங்களோட அட்மிட் கார்டு வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ அட்மிட் கார்டில் என்னென்னலாம் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருந்தாங்க, நீங்கள் எக்ஸாம் ஹாலுக்கு என்னென்னலாம் கொண்டு போகணும், அடுத்ததா ட்ரெஸ் கோட் எந்த மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறத இந்த வீடியோ நம்ம வந்து பார்க்க போறோம். இதுல தனியாவே ட்ரெஸ் கோடுக்குன்னு இப்போ புதுசா இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அது என்னென்ன அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். ஓகே, அதனால வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. இப்போ எக்ஸாம் டேட்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா SSRக்கு வந்து பாத்தீங்கன்னா ஜூலை 9ல இருந்து 11 வரைக்கும் நடக்க போகுது. MRக்கு வந்து ஜூலை 12ல இருந்து 15 வரைக்கும் நடக்க போகுது. ஓகே, இப்போ அடுத்ததா அட்மிட் கார்டு வந்து நீங்க டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணி அதை பிரிண்ட் அவுட்டும் எடுத்து வச்சுக்கோங்க. இதுல வந்து கலர் பிரிண்ட் அவுட் தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி எதுவும் சொல்லலை. நீங்க முடிஞ்சா கலர் பிரிண்ட் அவுட் எடுங்க, இல்லைன்னா பிளாக் அண்ட் ஒயிட்ல கூட எடுத்துக்கோங்க. ஓகே, ஸோ ஆனால் கண்டிப்பா அட்மிட் கார்டு வந்து முன்னாலேயே பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கோங்க. எக்ஸாம் போறதுக்கு முன்னால எக்ஸாம் ஹால் பக்கத்துல போய் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற நினைச்சிட்டு போயிடாதீங்க. ஓகே, இப்போ உங்களோட அட்மிட் கார்டில் என்னென்னலாம் இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த இடத்துல உங்களோட போட்டோ இருக்கும். ஓகே, இந்த இடத்துல நீங்க ரீசெண்டா எடுத்த பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ வந்து நீங்க பேஸ்ட் பண்ணிட்டு போகணும். நீங்க எக்ஸாமுக்கு முன்னாலேயே வந்து உள்ள போறதுக்கு முன்னாலேயே போட்டோ இதுல ஒட்டிக்கலாம். ஆனா ரீசெண்டா எடுத்த போட்டோவா இருக்கணும். ஓகே, அதுக்கப்புறம் அந்த போட்டோலயுமே வந்து நீங்க வந்து கிளீன் ஷேவ் பண்ணி, அதாவது ஹேர் கட் பண்ணி கிளீன் ஷேவ் பண்ணி இருக்கக்கூடிய போட்டோ வந்து பேஸ்ட் பண்ணிடுங்க. இந்த இடத்துல சைன் பண்ணணும், ஆனா நீங்க முன்னாலே சைன் பண்ணிடக்கூடாது. இது வந்து எக்ஸாம் ஹாலுக்கு உள்ள போய் அந்த இன்விஜிலேட்டர் முன்னாலதான் சைன் பண்ணணும். ஓகே, ஆனா போட்டோ வந்து நீங்க எக்ஸாம் ஹாலுக்கு போறதுக்கு முன்னாலே ஒட்டிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ நீங்க என்ன போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படிங்கிறது இங்க இருக்கும். அடுத்ததா எக்ஸாம் சென்டர் வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல கொடுத்துருப்பாங்க. சிட்டி வந்து கோயம்புத்தூர் அப்படிங்கிற மாதிரி இதுல கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு எந்த சிட்டில வந்து எக்ஸாம் போட்டிருக்காங்க அப்படிங்கறத வந்து பாத்துக்கோங்க. ஓகே, எக்ஸாக்டா எக்ஸாம் சென்டர் என்ன அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு இமெயில வந்திருக்கும். அதுவுமே தனியா மெயில் வந்திருக்கும். அதாவது அந்த அட்ரஸ், கம்ப்ளீட் அட்ரஸ் வந்து இதுல கொடுத்துருப்பாங்க. அதுக்கான கூகுள் மேப்க்கான லிங்க்குமே இதுல கொடுத்துருப்பாங்க. ஸோ இதை நீங்க வந்து கிளிக் பண்ணி பாத்துக்கலாம். இதுக்குமே நீங்க வந்து இமெயில் ஐடியை வந்து செக் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ உங்களுக்கு வந்து எந்த டேட்ல எக்ஸாம் அப்படிங்கிறது இங்க இருக்கும். அதுல வந்து ரிப்போர்ட்டிங் டைம் இங்க கொடுத்துருப்பாங்க, கேட் க்ளோசிங் டைம் வந்து இங்க கொடுத்துருப்பாங்க. இது ரெண்டும் முக்கியமானது. இந்த கேட் க்ளோசிங் டைம் உங்களுக்கு என்ன இருக்குதோ அந்த டைமுக்கு ஒரு நிமிஷம் லேட்டா போனா கூட உங்களை அலோவ் பண்ண மாட்டாங்க. இதுக்கு முன்னால கண்டிப்பா நீங்க ரீச் ஆகணும். இந்த டைம்ல இருந்து அலோவ் பண்ண ஆரம்பிப்பாங்க, இந்த டைம் வரைக்கும் தான் அலோவ் பண்ணுவாங்க. ஓகே, அதனால இதுல நீங்க கவனமா இருக்கணும். இப்போ இவருக்கு வந்து பாத்தீங்கன்னா எக்ஸாம் ஸ்டார்ட் ஆக போறது 3 மணிக்கு தான். ஆனா 1 மணி வரைக்கும் தான் உள்ளேயே அலோவ் பண்றாங்க. ஓகே, 2 மணி நேரத்துக்கு முன்னாலேயே நீங்க வந்து அந்த இடத்துல ரீச் ஆகணும். இது ரொம்பவே அதிகம் தான், ரொம்பவே முன்னால இயர்லியரா தான் வந்து வர சொல்றாங்க. பட் உங்களுக்கு டாக்குமெண்ட் எல்லாமே கொண்டு வர சொல்றதுனால டாக்குமெண்ட்டும் செக் பண்ணுவாங்களா இருக்கும், அதனால கூட இருக்கலாம். ஓகே, ஸோ அதனால நீங்க வந்து 2 மணி நேரத்துக்கு முன்னால போகணும். 3 மணிக்கு தானே எக்ஸாம், ஒரு 2 மணிக்கு போகலாம் அப்படிங்கிற நினைச்சிட்டு போனீங்கன்னா அலோவ் பண்ண மாட்டாங்க. இதுல ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருப்பாங்க. ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்ததா என்ன டாக்குமெண்ட்ஸ் நீங்க கொண்டு போகணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த டாக்குமெண்ட்ஸ் நான் NCC சர்டிபிகேட் கொடுக்கல. நீங்க NCC சர்டிபிகேட் வச்சிருந்தீங்க அப்படின்னா அதையும் கொண்டு போயிருங்க, அது அடிஷனல். ஓகே, அது நீங்க வந்து வச்சிருந்தா கொண்டு போங்க, இல்லாதவங்களுக்கு பிரச்சனை இல்லை. இந்த அட்மிட் கார்டு கண்டிப்பா நீங்க கொண்டு போகணும். இப்போ இந்த ஹால் டிக்கெட்டை வந்து நீங்க பிரிண்ட் அவுட் எடுத்து கொண்டு போகணும். அடுத்ததா ஆதார் கார்டு கண்டிப்பா கொண்டு போகணும். ஓகே, அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னா டொமிசைல் சர்டிபிகேட் வித் போட்டோகிராஃப்னு கொடுத்துருக்காங்க. நம்ம ஸ்டேட்ல இஷ்யூ பண்ற அந்த நேட்டிவிட்டி இல்லைன்னா ரெசிடென்சியல் சர்டிபிகேட்ல போட்டோ இருக்குமா இல்லையான்னு சொல்லி எனக்கு ஷூரா தெரியல. இருந்தா ஓகே, இல்லைனாலும் பிரச்சனை இல்லை. ஓகே, ஏன்னா அவங்க வந்து 10th 12th மார்க் ஷீட்லயுமே வந்து போட்டோவோட இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ அது எல்லா போர்ட்லயுமே வந்து போட்டோவோட தான் கொடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல முடியாது. அதனால அவங்க கொடுத்துருக்காங்க, போட்டோ இருந்தா ஓகே, இல்லாட்டாலும் பிரச்சனை இல்லை. ஆனா இந்த சர்டிபிகேட் கண்டிப்பா இருக்கணும். ஓகே, டொமிசைல் சர்டிபிகேட்னா ஒன்னு நேட்டிவிட்டி இல்லைன்னா ரெசிடென்சியல், இந்த ரெண்டுல ஏதாச்சும் ஒன்று நீங்க கண்டிப்பா கொண்டு போகணும். ஏன்னா இதுல ஸ்டேட் வைஸ் வேகன்சி அப்படின்னால நீங்க தமிழ்நாட்டுக்காரர் தான் அப்படிங்கிறதுக்கான ப்ரூஃப் அதுதான், அது நீங்க கண்டிப்பா கொண்டு போகணும். ஆதார் கார்டு இருந்தாலே போதும். அடுத்து எக்ஸ்ட்ரா இதுவும் கொடுத்துருக்காங்க, நான் அட்மிட் கார்டில் கொடுத்துருக்கிறதா சொல்றேன், நானா சொல்லல. ஓகே, ஓட்டர் ஐடி, டிரைவிங் லைசன்ஸ், பேன் கார்டு, இதுல ஏதாச்சும் ஒன்று இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. பட் மேக்சிமம் ஆதார் கார்டு இருந்தாலே போதும். இதுல ஏதாச்சும் ஒன்று கண்டிப்பா எல்லாட்டையுமே இருக்கும். அட்லீஸ்ட் டிரைவிங் லைசன்ஸ் ஆகுது வச்சிருப்பீங்க. ஓகே, இல்லைன்னா பேன் கார்டு வச்சிருப்பீங்க. இதுல ஏதாச்சும் இருந்தா அதை நீங்க கொண்டு போங்க. இல்லைன்னா பிரச்சனை இல்லை. எனக்கு வந்து 17.5 வயசு தான் ஆகுது, இன்னும் எனக்கு ஓட்டர் ஐடியும் கொடுக்கல, டிரைவிங் லைசன்ஸும் நான் அப்ளை பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி இருக்கீங்கன்னா பிரச்சனை இல்லை. ஓகே, நீங்க ஆதார் கார்டு மட்டும் வச்சிருந்தாலே போதுமானது. அடுத்ததா 10th 12th சர்டிபிகேட்ஸ் சொல்லியிருக்காங்க. சர்டிபிகேட்ஸ்னா வந்து மார்க் ஷீட் தான். 10th மார்க் ஷீட்டும் 12th மார்க் ஷீட்டும் கொண்டு போயிருங்க. 6 ரீசன்ட் பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ. ஓகே, நீங்க இதுல ஒரு போட்டோ ஒட்டுறீங்கல்ல, அதே மாதிரி போட்டோ வந்து இன்னொரு 6 போட்டோ நீங்க கொண்டு போகணும். ஓகே, ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். எக்ஸாம் பேட்டர்ன் உங்க எல்லாருக்குமே தெரியும். இப்போ இது வந்து SSRக்கானது. 100 கொஸ்டின் கேட்பாங்க, 100 மார்க்குக்கு எக்ஸாம் இருக்கும். இதுல வந்து இங்கிலீஷ், மேத்ஸ்,
சயின்ஸ் ஜிகேலேருந்து 25 கொஸ்டின் கேட்பாங்க. ஒரு கொஸ்டினை கரெக்டாக அட்டன் பண்ணிங்கன்னா 1 மார்க்கு, தப்பாக அட்டன் பண்ணால் வந்து நெகட்டிவ் மார்க் உண்டு. ஓகே, 0.25 மார்க் வந்து மைனஸ் ஆகும். இது நம்ம எல்லாருக்குமே முன்னாலேயே தெரிஞ்சதான். நான் ஆல்ரெடி A to Z இன்ஃபர்மேஷன் வீடியோவில் இதை பற்றி தெளிவாக சொல்லியிருக்கேன். ஓகே, அடுத்தது செக்ஷனல் கட் ஆஃப் உண்டு. ஓகே, இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷில் மினிமம் ஒரு 4 கொஸ்டினாவது கரெக்ட் ஆகணும், மேத்ஸில் ஒரு 4லேருந்து 5 கொஸ்டினாவது கரெக்ட் ஆகணும், சயின்ஸில் ஒரு இத்தனை கொஸ்டின் கரெக்ட் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொரு சப்ஜெக்ட்லேயும் இத்தனை கொஸ்டின் கரெக்ட் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி அதுக்கு செக்ஷனல் கட் ஆஃபும் வைப்பாங்க. ஓவராலாக இந்த 100 மார்க்குக்கும் ஒரு கட் ஆஃப் வைப்பாங்க. ஓகே, நீங்கள் தமிழ்நாட்டுக்குள்ள கட் ஆஃப் கிளியர் பண்ணணும்னா ரொம்ப கம்மியான மார்க் எடுத்தாலே போதும். ஒரு 30-35 கொஸ்டின்லாம் போட்டிங்கன்னா ஷுவராக இதில் நீங்கள் வந்து ஷார்ட் லிஸ்ட் ஆயிடுவீங்க. ஒரு சில நேரம் 10-12 மார்க் தான் கட் ஆஃபாகவே இருந்திருக்கு. ஓகே, பட் இந்த வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு 25-30 கொஸ்டின் கரெக்டாக போட பாருங்க. அதே மாதிரி நெகட்டிவ் மார்க் இருக்குது, எல்லாத்தையும் அட்டன் பண்ணிடாதீங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மைனஸ் ஆயிரும். அதுக்கப்புறம் வந்து எல்லாத்துலேயுமே நீங்கள் கண்டிப்பாக எல்லா செக்ஷன்லையுமே கொஞ்சம் கொஸ்டினாவது கரெக்டாக போடுறதுக்கும் ட்ரை பண்ணுங்க. ஏன்னா செக்ஷனல் கட் ஆஃப் உண்டு. ஓகே, அடுத்ததா இந்த அட்மிட் கார்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து சைன் போட்டு கொடுத்துருப்பாங்க. ஓகே, இன்விஜிலேட்டர் வந்து இதில் சைன் போட்டு கொடுத்துருப்பாங்க. ஓகே, ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இதில் எதில் போடுறாங்கன்னு தெரியல, அதுக்கு ஒரு ஸ்பேஸ் எதுவுமே கொடுக்கல. பட் கண்டிப்பாக இதில் வந்து இன்விஜிலேட்டர் வந்து சைன் போடுவாங்க. ஓகே, சைன் போட்டு இதில் வந்து உங்களுக்கு ஐடென்டிஃபிகேஷன் நம்பர்லாம் கொடுத்துருப்பாங்க. இந்த அட்மிட் கார்டோட காப்பி வந்து நீங்கள் அடுத்த ஸ்டேஜ் 2க்கு போவீங்களா அப்பவும் கொண்டு போகணும். ஓகே, ஸோ இந்த அட்மிட் கார்டு எக்ஸாம் முடிஞ்சிருச்சுல அப்படிங்கிற மாதிரி நீங்கள் எங்கேயாச்சும் போட்டுறாதீங்க. கண்டிப்பாக இது அடுத்த ஸ்டேஜுக்கு போகிறப்பவும் தேவைப்படும். ஸ்டேஜ் 2க்கு போகிறப்போ இந்த அட்மிட் கார்டு வந்து நீங்கள் கொண்டு போகணும். இந்த எக்ஸாமுக்கு கொண்டு போனது தான், இதோட இன்னொரு பிரிண்ட் அவுட் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கொண்டு போகக்கூடாது. எக்ஸாமுக்கு கொண்டு போனப்போ இன்விஜிலேட்டர் வந்து அதில் சைன் போட்டிருப்பாங்க. அந்த காப்பி நீங்கள் ஸ்டேஜ் 2க்கு அடுத்த ஸ்டேஜுக்கு போகிறப்போ கண்டிப்பாக கொண்டு போகணும். அதனால இதை வந்து பத்திரமா வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ இது ஆன்லைன் எக்ஸாம் அப்படிங்கிறனால இதில் நிறையா பட்டன்ஸ் கொடுத்துருப்பாங்க, நிறைய ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. மார்க் ஃபார் ரிவ்யூ கொடுத்துருப்பாங்க, சேவ் அண்ட் நெக்ஸ்ட், கிளியர் ஆன்சர், அதுக்கப்புறம் சப்மிட் அப்படிங்கிற நிறைய பட்டன் இருக்கும். இந்த பட்டனுக்குலாம் ஒவ்வொரு யூஸ் இருக்குது. அது என்ன அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த வீடியோ பாருங்க. ஓகே, இது எஸ்எஸ்சி எக்ஸாமுக்கான எக்ஸாம்கள் டிப்ஸ் தான். இதுல வந்து பாத்தீங்கன்னா எஸ்எஸ்சிலையுமே வந்து ஆன்லைன் எக்ஸாம் தான், அதுலயுமே இந்த பட்டன்ஸ் எல்லாமே இருக்கும், இந்த ஆப்ஷன் எல்லாமே இருக்கும். அதுக்கப்புறம் டைமர் எல்லாமே எங்க இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எல்லாமே வந்து காமன் தான். ஆன்லைன் எக்ஸாம் அப்படின்னா எல்லாமே ஒரே மாதிரி தான் நடக்க போகுது. ஸோ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கணும் அப்படின்னா நீங்க ஃபர்ஸ்ட் டைம் ஆன்லைன் எக்ஸாம் எழுத போறீங்க அப்படின்னா மறக்காம இந்த வீடியோ பாத்துருங்க. இது சிஹெச்எஸ்எல் எக்ஸாமுக்காக போட்டது தான். இதுல லாங்குவேஜ் சேஞ்ச் பண்றதெல்லாம் எப்படி அப்படிங்கறதெல்லாம் நான் சொல்லியிருப்பேன். பட் இதுல உங்களுக்கு லாங்குவேஜ் சேஞ்ச் பண்ண முடியாது. ஏன்னா இங்க உங்களுக்கு வந்து இங்கிலீஷ் இல்லைன்னா ஹிந்தி, இந்த 2 லாங்குவேஜ் தான் இருக்க போகுது. அப்படின்னால லாங்குவேஜ் வந்து சேஞ்ச் பண்ண முடியாது, நீங்க இங்கிலீஷ்லேயே பாத்துக்கலாம். பட் மற்ற பாயிண்ட் எல்லாமே சேம் தான். அதனால இந்த வீடியோ எல்லாருமே பாத்துருங்க ஃபர்ஸ்ட் டைம் நீங்க நேவி எக்ஸாம் எழுத போறீங்க அப்படின்னா. ஓகே, அடுத்ததா நீங்க வந்து ஒரு கொஸ்டினை அட்டன் பண்ணிட்டீங்க, அதை வந்து மார்க் ஃபார் ரிவ்யூ கொடுத்துட்டீங்க. இப்போ மார்க் ஃபார் ரிவ்யூனா என்ன அர்த்தம்னா, இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு 10 கொஸ்டின் இருக்குது, 1 2 3 4 5 6 7 8 9 10 அப்படிங்கிற மாதிரி ஒரு 10 கொஸ்டின் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அந்த 10 கொஸ்டின்ல 4வது கொஸ்டினை மட்டும் நீங்க வந்து ஓப்பன் பண்ணி பாக்குறப்போ உங்களுக்கு தெரியுது இது என்னால ஆன்சர் பண்ண முடியும், இது நான் ஆல்ரெடி படிச்ச டாபிக்ல இருந்து கேட்டிருந்த கொஸ்டின் தான்னு தெரியுது. ஆனா அதுக்கு வந்து டைம் ஆகும் அப்படின்னால நான் இதை கடைசியில் அட்டன் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இதை நீங்க மார்க் பண்ணி வைக்கிறதா மார்க் ஃபார் ரிவ்யூ அப்படிங்கிறது. ஸோ நீங்க இந்த மாதிரி உங்களுக்கு கம்ப்யூட்டர் ஸ்கிரீன்ல வந்து பாத்தீங்கன்னா எல்லா கொஸ்டினுமே நம்பரா இருக்கும். அதுல நீங்க மார்க் பண்ண அந்த கொஸ்டின் மட்டும் வித்தியாசமான ஒரு கலர்ல இருக்கும். அதை நீங்க டைரக்டா கிளிக் பண்ணி டக்குன்னு அந்த கொஸ்டினை வந்து பாத்துக்கலாம். ஓகே, அது உங்களோட பெனிஃபிட்காக கொடுத்த ஒரு ஆப்ஷன் தான். ஸோ இதுலயே வந்து 2 விதமா இருக்குது. ஒன்னு நீங்க ஆன்சர் பண்ணிட்டு மார்க் ஃபார் ரிவ்யூ கொடுக்குறது, ஆன்சர் பண்ணிட்டீங்க திரும்பவும் டைம் இருந்தா செக் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அதை மார்க் ஃபார் ரிவ்யூ கொடுக்குறீங்க. இன்னொன்று வந்து பாத்தீங்கன்னா ஆன்சரே பண்ணாம மார்க் ஃபார் ரிவ்யூ கொடுக்குறது. ஓகே, பின்னால நான் ஆன்சர் பண்ணிக்கிறேன், அதை வந்து அடுத்த ஒரு வாட்டி சால்வ் பண்ணி பார்த்துட்டு ஆன்சர் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி பண்றது. ஸோ இதுல 2 இருக்குது. ஓகே, நீங்க ஆன்சர் பண்ணிட்டு மார்க் ஃபார் ரிவ்யூ கொடுத்துருக்கீங்க. இப்போ 4வது கொஸ்டினுக்கு வந்து பாத்தீங்கன்னா ABCDல வந்து C தான் ஆன்சர்னு நீங்க சூஸ் பண்ணிட்டு இதை மார்க் ஃபார் ரிவ்யூ கொடுத்து வச்சிட்டீங்க. கடைசியில சப்மிட்டும் பண்ணிட்டீங்க. இந்த கொஸ்டினை கன்சிடர் பண்ணுவாங்களா, இதை நீங்க ஆன்சர் பண்ண மாதிரி கன்சிடர் பண்ணுவாங்களா, இல்லைன்னா இதுக்கு நீங்க ஆன்சர் பண்ணாத மாதிரி கன்சிடர் பண்ணுவாங்களான்னு கேட்டீங்கன்னா ஆன்சர் பண்ண மாதிரி தான் எடுத்துக்குவாங்க. ஓகே, நீங்க ஆன்சர் பண்ணிட்டு மார்க் ஃபார் ரிவ்யூ கொடுத்தாலும் கொடுக்கலாட்டியும் அந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ண மாதிரியே எடுத்துக்குவாங்க. ஓகே, இந்த டவுட் கண்டிப்பா நிறைய பேருக்கு இருக்கும், அதனாலதான் நான் இதை வந்து ஸ்பெஷலா இதுல இன்க்ளூட் பண்ணிருக்கேன். அடுத்ததா பேப்பர் பென் நீங்க கொண்டு போக வேண்டாம், 2மே அவங்க கொடுத்துருவாங்க. ஈவன் பெண்ணுமே அவங்க கொடுத்துருவாங்க, பிராக்டிஸ் பண்ணி பாக்குறதுக்கு பேப்பரும் கொடுத்துருவாங்க. அந்த பேப்பர்ல உங்களோட நேம், ஹால் டிக்கெட் நம்பர், செஷன் ஐடி வந்து உங்களுக்கு எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகிறப்ப கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ அதில் வந்து நீங்கள் கொடுத்துருங்க. அதாவது சீட் ஐடென்டிஃபிகேஷன் நம்பர்னு ஒன்று இருக்குது, அதுவா இல்லைன்னா வேற எதுவும் உங்களுக்கு கம்ப்யூட்டர் ஸ்க்ரீனில் வருதான்னு பார்த்துக்கோங்க. ஸோ அந்த செஷன் ஐடியை வந்து நீங்கள் இதில் வந்து கொடுக்கணும். ஓகே, ஹால் டிக்கெட் நம்பர் இங்கே இருக்குது, ஆனால் செஷன் ஐடி அப்படின்னு சொல்லி உங்களுக்கு அட்மிட் கார்டில் எதுவுமே இல்லை. ஒருவேளை இந்த சீட் ஐடென்டிஃபிகேஷன் நம்பரா இல்லைன்னா வேற எதுவும் அங்கே செஷன் ஐடின்னு கொடுக்குறாங்களான்னு பார்த்துக்கோங்க. அதெல்லாம் நீங்கள் வந்து அந்த பேப்பரில் எழுதிட்டு
கடைசியில் நீங்கள் எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் கால்குலேஷன் பண்ண அந்த பேப்பரையும் பெண்ணையும் திருப்பி கொடுத்துட்டு வந்துடணும். ஓகே, அவ்வளோதான். வேற இதில் எதுவும் பெருசாக புதுசாக எதுவுமே கிடையாது. நீங்கள் பயப்படுறதுக்கு எதுவுமே இல்லை. ட்ரெஸ் கோடு பற்றி இவங்க கொடுத்துருக்காங்க. ஓகே, நார்மலாக அதாவது பேசிக் கிளாத்ஸ் வித் ஸ்லிப்பர் ஆர் சாண்டல்ஸ் வித் ஃப்ளாட் ஹீல்னு கொடுத்துருக்காங்க. அதாவது ஹை ஹீல்ஸ் இருக்கக்கூடிய செப்பல்லாம் யாரும் போட்டு போயிடாதீங்க. நார்மல் ஸ்லிப்பர் எல்லாம் சாண்டல்ஸ் போட்டு போங்க. ஷூலாம் வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க. எந்த ஆன்லைன் எக்ஸாமுக்குமே ஷூ அலோவ் பண்ண மாட்டாங்க. நார்மல் ஸ்லிப்பர் வந்து போட்டு போங்க. ட்ரெஸ் வந்து நீங்கள் டிஷர்ட் போட்டு போகலாம், ஷர்ட் போட்டு போகலாம். அதுக்கப்புறம் பேண்ட் வந்து ஜீன்ஸ் பேண்ட், நார்மல் பேண்ட் எதுனாலும் போட்டு போகலாம். கேர்ள்ஸாக இருந்தீங்கன்னா நீங்கள் சுடிதார் போட்டு போகலாம். ஓகே, எதெல்லாம் இருக்கக்கூடாது அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஓகே, நீங்கள் ட்ரெஸ் கோடில் இதெல்லாம் இருக்கக்கூடாது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஃபேஸ் ஆல் பாடி வெயில் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அதாவது முக்காடு போட்டு போகிறது, ஃபேஸை கவர் பண்ணிட்டு போகிறது, அந்த மாதிரி இருக்கக்கூடாது. ஓகே, இது வந்து இருக்கக்கூடாது. ஓகே, ஹை ஆங்கிள் ஷூஸ் வந்து இருக்கக்கூடாது. தெர்மல் இன்னர் வியர் வித் பட்டன்ஸ், இது நம்மளுக்கு தேவையில்லை. ஏன்னா இது ஒரு சில குளிர் அதிகமாக இருக்கக்கூடிய ஏரியாவில் தான் வந்து பார்த்தீங்கன்னா தெர்மல் இன்னர் வியர்லாம் போடுவாங்க. நம்ம ஊரில் அதை யாரும் பார்த்துருக்க கூட மாட்டீங்க. அதனால இது நம்மளுக்கு தேவையில்லை. ஓகே, அதே மாதிரி ஸ்கார்ஃப், அதுக்கப்புறம் ஸ்டோல்னா வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா தாவணி, சால்வை. ஓகே, ஸோ இது வந்து நீங்கள் போட்டு போகக்கூடாது. நீங்கள் கேர்ளாக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் நார்மலாக சுடிதார் மட்டும் போட்டு போங்க. அதில் ஷாலும் அலோடு கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகே, ஷால் கொண்டு போனாலும் நீங்கள் வெளியில் வச்சுட்டு போயிருங்க. அதே மாதிரி நீங்கள் பேக் கொண்டு போறீங்கன்னா அட்மிட் கார்டில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா பேக், மொபைல் எது கொண்டு வந்தாலும் நாங்கள் வந்து பிளேஸ்லாம் கொடுக்க மாட்டோம், அந்த பொருளுக்கு நாங்கள் வந்து கேரண்டி கொடுக்க முடியாது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருப்பாங்க. ஓகே, அதுக்கு நாங்கள் பாதுகாப்பு கொடுக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. பட் அங்கே கண்டிப்பாக எல்லா எக்ஸாம் சென்டர்லையுமே ஒரு பிளேஸ் கொடுத்துருவாங்க. ஏன்னா வெளியூர்லேருந்து ரொம்ப தூரத்துலேருந்து வர்றவங்களுக்கு பேக் வைக்கிறதுக்கு இடம் கொடுத்துருவாங்க. ஸோ அங்கே நீங்கள் வந்து உங்களோட பொருளெல்லாம் வச்சுட்டு போயிருங்க. ஹை நெக் ஸ்வெட்டர்லாம் போட்டு போகக்கூடாது. ஜாக்கெட்ஸ், அதாவது குளிருக்கு போடுவாங்கல்ல, ஜெர்கின் அந்த மாதிரி, அதெல்லாம் வந்து போட்டு போகக்கூடாது. ஓகே, இதுவும் நம்ம ஊருக்கு தேவையில்லை. ஆல் டைப்ஸ் ஆஃப் ஜுவல்லரி இன்க்ளூடிங் ஸ்டட்ஸ் அண்ட் இயர்ரிங்ஸ். ஓகே, அதாவது கேர்ள்ஸ் வந்து எந்த ஜுவல்லரியும் போட்டு போயிடாதீங்க. ஓகே, கொலுசு, கம்மல், மூக்குத்தி எது இருந்தாலும் நீங்கள் வீட்டில் கலட்டி வச்சுட்டு போயிருங்க. இந்த எக்ஸாமுக்கு மேரேஜ் ஆனவங்க எலிஜிபிளே இல்லை அப்படிங்கிறனால கண்டிப்பாக யாரும் தாலி கட்டிக்கிட்டு போகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அதனால அந்த பாயிண்ட்டை நம்ம டிஸ்கஸே பண்ண வேண்டாம். நீங்கள் எந்த ஜுவல்லரியும் போட்டு போயிடாதீங்க. ஓகே, அதே மாதிரி தொப்பி போட்டு போனாலோ, மஃப்ளர் அந்த மாதிரி போட்டு போனாலோ, தலையை அதாவது ஹெட்டை கவர் பண்ணுற மாதிரி எதுவும் கிளாத் கட்டிட்டு போனாலும் அலௌடு கிடையாது. க்ளவுஸ் அலௌடு கிடையாது. எந்த வாட்சுமே அலௌடு கிடையாது. இது வந்து டிஜிட்டல் கிடையாது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் என்ன வேணாலும் சொல்லி பார்க்கலாம். ஆனால் வாட்ச்னு கட்டிட்டு போனாலே அலோவ் பண்ண மாட்டாங்க. ஈவன் பெல்ட்டுமே நிறைய இடத்துல அலோவ் பண்ண மாட்டாங்க. ஓகே, வேற ஸ்மார்ட் போன் எந்த கேட்ஜெட்டும் அலௌடு கிடையாது. கால்குலேட்டர் அந்த மாதிரி எதுவுமே வந்து அலௌடு கிடையாது. வின்டர் ட்ரெஸ்ஸு அந்த மாதிரி, வின்டர் ட்ரெஸ் நம்ம ஊரில் தேவையில்லை. ஓகே, நம்ம ஊரில் எதுவும் இந்த மாதிரி ட்ரெஸ் நிறைய பேர் பார்த்துருக்கவே மாட்டீங்க. அதனால் இதெல்லாம் வந்து நம்மளுக்கு அவசியம் இல்லாத பாயிண்ட் தான். ஸோ நார்மலாக நீங்கள் ஒரு பையனாக இருந்தால் டிஷர்ட் போட்டு கூட போகலாம், இல்லைனா ஷர்ட் போட்டு போகலாம். முடிஞ்சளவு ஆஃப் ஹேண்டே போட்டு போங்க. ஓகே, ஏன்னா ஸ்லீவை ஃபுல்லாக எடுத்து விடு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ ஃபுல் ஸ்லீவ் போட்டு போனீங்கன்னா, ஸோ ஆஃப் ஸ்லீவ் இருக்க மாதிரி ஷர்ட் போட்டு போங்க. பேண்ட் வந்து ஜீன்ஸ் பேண்ட் இல்லைனா நார்மல் பேண்ட் எதுனாலும் போட்டுக்கோங்க. கேர்ள்ஸ் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா சுடிதார் போட்டுக்கோங்க. அவ்வளோதான். மற்றபடி இதில் வந்து பயப்படுறதுக்கு எதுவுமே கிடையாது. ஓகே, ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வேற எதுவும் பர்டிகுலராக டவுட் இருந்தால் நீங்கள் கமெண்ட் பண்ணி கேளுங்க. நான் முடிஞ்சால் ரிப்ளை பண்ணுறேன். இல்லைன்னா அடுத்த வீடியோவில் அதுக்கான பாயிண்ட்ஸை வந்து நான் இன்க்ளூட் பண்ணி போடுறேன். ஓகே, ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ.